காட்டுல தனியா நின்னு தவிச்சிட்டு இருந்த விஜய காவேரி தனி ஆளா போய் விஜய் அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வெளியில வந்துடுறாங்க. இதனால விஜய்க்கு காவேரி மேல கொஞ்சம் அன்பு பாசம் இதெல்லாம் வருதுன்னே சொல்லலாம். காவேரியுடைய ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. அந்த திருவிழால தான் வழுக்குமரம் ஏற போட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் காவேரி ஏற்கனவே ஏறி ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப கூட நிவின் தான் முதல்ல பார்த்திருப்பாங்க. அந்த போட்டி திரும்பவும் நடக்கும்போது காவேரிக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சொல்றாங்க, இதெல்லாம் நான் ஈஸியா ஏறிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காவேரி மயக்க பிடிச்சு இப்போது விஜய் ஏறுவாங்க, அவங்க இன்னும் 5 நிமிஷத்துல ஏறி வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி காவேரி பேசினதை கேட்ட விஜய்க்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாத விஜய், இவதான் இப்படி பேசிட்டாலே நம்ம ஏறிதான் ஆகணும்னு முடிவெடுத்து விஜயும் அதுல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயால முடியல. விஜய் இந்த போட்டியில தோத்துடக்கூடாதுன்னு நினைச்ச காவேரி, நான் விஜய்க்காக நான் ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அதுல ஏறி வின் பண்ணிடுறாங்க. காவேரியுடைய திறமையை பார்த்து விஜய் அசந்து போய் தான் நிக்கிறாங்க. அப்போ விஜய் கேக்குறாங்க காவேரி கிட்ட, இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, என்னால ஏறவே முடியல, இதுல நீ எப்படி ஏறுன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல நான் ஏற்கனவே ஏறி வின்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, ஆனா இப்ப ஏறினது உங்களுக்காக தானும் சொல்றாங்க. இதை கேட்டு விஜய் அப்படியே காவேரியை பார்த்தபடியே நின்னுட்டு இருக்காங்க.